பொதுவா ஒரு அரசியல் கட்சினா நான் இது கருத்துக்காக அரசியலுக்காக சொல்லல. பொதுவா ஒரு அரசியல் எந்த அரசியல் கட்சினாலும் சரி ஒரு கூட்டங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சீட்டோட அந்த வாகனத்தினுடைய பிரச்சார வாகனத்துடைய முன் சீட்ல இருப்பாங்க. அல்லது கூட்டம் அதிகமா இருந்தா அந்த வாகனத்தின் மேலே ஏறி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தங்களுடைய தொண்டர்களையும் பார்த்து கையசைப்பாங்க. ஆனா இந்த கூட்டத்தில் நடந்தது நீங்க எல்லாருமே லைவ் போட்டீங்க. ஏறத்தாழ கூட்டத்திற்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே வந்து வாகனத்தின் உள்பகுதியில் போயிட்டாங்க. ஸ்கிரீன் போட்டாச்சு, லைட் ஆஃப் பண்ணியாச்சு. முன் சீட்ல தான் எல்லாரும் உட்காருவாங்க, கையசைப்பாங்க, மேல நின்று கையசைப்பாங்க. இது வழக்கமான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா இது அது நேர்மாறா வந்து அந்த 500 மீட்டருக்கும் ஏறத்தாழ அந்த வாகனங்கள் செல்வதற்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. 1 மணி நேரம் அதை கடந்து செல்வதற்கான சூழல் உருவாயிருக்கு. அந்த இடங்கள்ல கூட எனக்கு சொன்ன வரைக்கும் காவல்துறை வந்து கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி பேசிடலான்னு அவங்க எடுத்து சொல்லியும் அதை கேட்காம பிரச்சார நாங்க நிர்ணயிக்கப்பட்ட இடங்கள்ல தான் கொண்டு போய் வாகனத்தை நிறுத்தணுங்கிறது பொறுமையா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொண்டு போய் அந்த இடங்கள்ல நிறுத்தினதா காவல்துறையினுடைய தகவல், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்து. கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி பேசுறதுல எந்த விதமான தவறுகளும் இல்லை.